மதராசி படமும், காந்தி கண்ணாடி படமும் இதுவரையும் டோட்டலா 7 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. நேத்து வந்து 7வது நாள் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு நெறைய படங்கள் தமிழ்ல மட்டுமே 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம மத்த லாங்குவேஜ்ல நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். லோகா சாப்டர் 1 சந்திரா அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து பெரிய வசூல். நேத்து எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துரலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கட்டுறது தமிழ் தான். அதுல ஜீவாவோட ஃபிளாஷ்பேக்க சொல்லுவாரு சின்ன பையனா இருக்கும்போது. அதுல அந்த பையனும், பொண்ணும் ஒரு லைட் பாக்ஸ தூக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் எக்ஸாக்ட் ஃப்ரேமு. அது வந்து ரொம்ப குவாலிட்டியா அந்த படத்திலேயே நம்மளுக்கு அந்த பிரிண்ட் கிடைக்காததுனால அதை ஏஐல ஜெனரேட் பண்ணது தான். ஆனா எக்ஸாக்ட் அதே இமேஜ் தான். இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க நெறைய பேரு. இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நஸ்ரியா ஃபாரவர், சகீம், எம். சுகுமார், சிவகுமார் மகாதேவன், ஆகாஷ் எஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது என்ன பாட்டு அப்படிங்கிறது தான் நீங்க கமெண்ட்ல போடணும். என்ன படம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாட்டு தான் பயங்கர பாப்புலர், பயங்கர ஹிட்டு. கண்டிப்பா நீங்க பாட்டு போட்டுருவீங்கன்னு நம்புறேன். ஃப்ரேம பாருங்க, கமெண்ட் போடுங்க. த காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் டே 7 இந்தியாவில் 3,55,00,000 டோட்டலா 80,88,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 244 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 2,150 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 58 மில்லியன் யூஎஸ் டாலர் தான் இந்த படத்தோட பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பரம் சுந்தரி இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 63 லட்சம், உலகம் முழுக்க 77 லட்சம். டோட்டலா 58 கோடியே 12 லட்சம் இந்தியாலையும், 80 கோடியே 27 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ஷன் வந்திருக்கு இந்த படம். வேஸ்ட் லெவல் 2 இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 24 லட்சம், டோட்டலா 14 கோடியே 60 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். பெங்கால் ஃபைல்ஸ் இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 1 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 53 லட்சம். டோட்டலா 13 கோடியே 21 லட்சம் இந்தியாலையும், 15 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். பாகி 4 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 2 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 65 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 53 கோடியே 24 லட்சமும், உலகம் முழுக்க 62 கோடியே 69 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். பார்ப்போம். ஆக்சுவலா ரொம்ப டிராப் இல்லை இந்த படம், ஓரளவுக்கு சுமாரா ஓகேங்கிற ஒரு கலெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே லாங் ரன் போச்சுன்னா ஒரு வெற்றியை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 44 லட்சம். 17 கோடியே 33 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 24 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படம் சரியான கலெக்ஷனுங்க, சரியான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. காட்டி அப்படிங்கிற படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம். டோட்டலா 9 கோடியே 27 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். ஒரு டிசாஸ்டர் தான். அப்புறம் அந்த ஹனுமான் படத்துல நடிச்ச தேஜா சஜ்ஜா அவரோட மிராய் அப்படிங்கிற ஒரு படம், அது ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த படம் நேற்று அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 4 கோடியே 40 லட்சம் கிட்ட வந்திருக்கு. கர்நாடகால 61 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 79 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 10ல இருந்து 12 கோடி கிட்ட வசூல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க 20, 25 அதை தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, விஷுவல் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஆக்சுவலா இந்த மிராய் அப்படிங்கிற படம் பெரிய அளவுல மக்களை கவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்கலாம் தியேட்டருக்கு போய் நீங்க கூட்டு போய் பார்க்குற ஒரு படமா, முக்கியமான ஒரு ஆப்ஷனா இந்த படம் இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது இல்லாம டெமான் ஸ்லேயர் என்னங்க, இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜப்பானீஸ் அனிமேஷன் ஃபிலிம்க்கு இவ்வளோ டிமாண்டா அப்படிங்கும் போது, ஆமா இவ்வளோ பெரிய டிமாண்ட் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே ஓப்பனிங் ஒரு பெரிய கலெக்ஷன் வரப்போகுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத. லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட டே 15 கேரளால 4 கோடியே 10 லட்சம், தமிழ்நாட்டில் 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், கர்நாடகால 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 77 லட்சம், 7 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 15வது நாள் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டலா கேரளால இந்த படம் 75 கோடியை நெருங்கி இருக்கு. 74 கோடியே 64 லட்சம், தமிழ்நாட்டில் 14 கோடியே 13 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 37 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 36 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 82 லட்சம்,
ஓவர்சீஸ்ல 97 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 217 கோடியே 9 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், நல்ல வசூல் பண்ணியிருக்கு, பெரிய அளவுல ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கு இந்த படம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் லாங் ரன் போகும், பெரிய கலெக்ஷன் எடுக்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி படமா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் மோகன்லால் அவர்களோட ஹிருதயபூர்வம் டே 15 கேரளால 72 லட்சம், டோட்டலா 1 கோடியே 32 லட்சம். 34 கோடியே 72 லட்சம் கேரளாலையும், 71 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட் இந்த ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம். இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம் தான். அப்புறம் KPY பாலா அவர்களோட காந்தி கண்ணாடி திரைப்படம் டே 7 தமிழ்நாட்டுல 22 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம். டோட்டலா 2 கோடியே 94 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோஸுங்க. அந்த ஷோஸ்லயே இந்த படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 9 தமிழ் படங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி காந்தி கண்ணாடிக்கு எவ்வளவு ஷோஸ் இருக்க போது, எவ்வளவு கலெக்ஷன் வரப்போகுதுங்கிறத நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மதராசி திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 1 கோடியே 93 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 31 லட்சம், கர்நாடகால 31 லட்சம், கேரளால 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 63 லட்சம், டோட்டலா உலகம் முழுக்க 3 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இது ஒவ்வொரு நாளுமே ஒரு டிராப் வந்துகிட்டே தான் இருக்கு. இது அப்படியே ஓரளவுக்கு இப்ப இருக்கிற கலெக்ஷனையாவது அப்படியே ஹோல்டு பண்ணி அதே மாதிரியே ஒரு 3.5 கோடி 3.25 கோடி அப்படின்னு அதையாவது ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலும் மாதிரி இந்த படம் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் 45 கோடியே 97 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 67 லட்சம், கர்நாடகால 5 கோடியே 37 லட்சம், கேரளால 1 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 84 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது பத்தவே பத்தாதுங்க, ஒவ்வொரு நாளுமே பெரிய டிராப் இருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 60ல இருந்து 65 கோடி வசூல் பண்ணணும். அதாவது பிரேக் இவன் பண்றதுக்கே. அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்க அப்படின்னா அது 70% சான்ஸே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த 30% கூட ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து வரப்போற நாட்கள்ல பயங்கரமா பிக்கப் ஆனாதான் உண்டு. அது நடக்குமா இல்லையாங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, அதுல தமிழ்ல மட்டுமே பிளாக்மெயில் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் படம், தணல் அப்படின்னு ஒரு படம் அதர்வா அவர்களோட படம், பாம் அப்படிங்கிற படம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட படம், குமார சம்பவம் சீரியல் ஆக்டர் அவரோட படம், உருட்டு உருட்டு ஸோ நாகேஷ் அவர்களோட பேரன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உருட்டு உருட்டு, யோலோ அப்படிங்கிற படம், மதுரை 16 அப்படிங்கிற படம், காயல் அப்படிங்கிற படம், தாவூத் அப்படிங்கிற படம், இந்த படங்கள்லாம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் தமிழ் படங்கள். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் மிரை அப்படிங்கிற படம், ஸோ நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தோம். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், இந்த படமுமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரப்போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். டெமான் ஸ்லேயர் ஆல்ரெடி ஜப்பானீஸ் அனிமேஷன் ஃபில்மு, அதுல ஜப்பானீஸ் அனிமேஷன் ஜப்பானீஸ் லாங்குவேஜ்லேயே இந்த படம் வந்து பெரிய அளவுல கலெக்ட் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல கிட்டத்தட்ட 7.5 கோடி கிட்ட ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல புக் ஆயிருக்குங்கிறது தான் அதுல பெரிய ஆச்சரியமே, அதுவும் இந்தியால. ஸோ இந்த தமிழ் படங்கள்ல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க? ஆக்சுவலா சில படங்களுக்கு நான் போய் பார்த்தேன் ரிவ்யூ ரேட்டிங்ஸ்லாம். சில படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செகண்ட் டே தேர்ட் டே எப்படி வந்து பிக்கப் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.